தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 9வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 9வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கேட்டகரி வாரியாக எல்லா கேட்டகரிக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காத போய் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்குங்க, ஓகேங்களா? இதோட ஃபுல் வீடியோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன், எதில் இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போயிடுறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றா நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன் பையன். முக்கியமான டிபார்ட்மெண்ட்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி கிடக்கு, பிசிஎம்மில் கிடக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி நாளைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க, அதையும் சொல்லிடுறேன். அதேமாதிரி ஆர்கியாலஜி பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் கிடக்கு. பேக்வேர்டு கிளாஸ் அது எஸ்சி கேட்டகரி, எஸ்டி பிசிஎம்மில் கிடக்கு. சிவில் சப்ளைஸ் எஸ்சியில் கிடக்கு, ஓகேங்களா? அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ்லாம் முடிஞ்சு வச்சு. காலேஜ் எட் எஜுகேஷன் எஸ்சியில் கிடக்கு. கோஆப்ரேட்டிவ் ஆடிட் எஸ்சியில் கிடக்கு. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி பிசிஎம்லேயும் கிடக்கு, எஸ்டிலையும் கிடக்கு. அடுத்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் அப்படியே கிடக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரி பிசிஎம் கேட்டகரியில் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த இது கிடக்கு. அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் கிடக்கு. ஹைவே டிபார்ட்மெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடக்குங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்சியில் கிடக்கு. அதாவது போஸ்டிங் கிடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் பார்த்திங்கன்னா எஸ்சியில் கிடக்கு, பல்காக கிடக்கு. நேஷ்னல் என்சிசி டிபார்ட்மெண்ட் கிடக்கு. அடுத்து பப்ளிக் ஹெல்த் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம்மில் கிடக்கு. அடுத்து இதில் டிகிரி ஸ்டாண்டர்ட் எந்ததுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. பப்ளிக் ஒர்க், வாட்டர் இந்த இது கிடையாது, ட்ரைனேஜ் மட்டும்தான் இது. இது எப்பயும் போல் நார்மலாக உள்ள பேசிக் எஜுகேஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் அப்படியே பல்காக கிடக்கு, 30 கிடக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு நீலகிரி அதில் கிடக்கு. அடுத்து சர்வே செட்டில்மெண்ட் கிடக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன், ட்ரெஸரிலாம் பார்த்திங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம்மில் கிடக்குங்க. ட்ரெஸரி கிடக்குங்க, சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கிடக்கு. அடுத்து ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் தமிழ்நாடு ரீஹபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட். சோசியல் வெல்ஃபேர் கிடக்குங்க. சோசியல் வெல்ஃபேர் எஸ்சி, எஸ்டிஏ, பிசிஎம்மில் கிடக்கு. ஃபிஷரிஸ் அண்ட் வெல்ஃபேர், லேபர் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் கிடக்குங்க. நாளைக்கு போகிறவங்க லேபர் எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லீகல் ஸ்டடீஸ் கிடக்கு. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிடக்கு. இவருங்க ரெவன்யூ, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட், இன்னும் ரெவன்யூ கிடக்குங்க. பையன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக அந்த 3 கேட்டகரி மட்டும்தான் கிடக்கு. ரெவன்யூ மட்டும். ரெவன்யூ திருவள்ளூரில் ஒன்று நடக்குங்க. எஸ்சியில் உமனில் ஒன்று நடக்கு திருவள்ளூரில். ஆர்டி டிபார்ட்மெண்ட் கிருஷ்ணகிரியில் உமனில் ஒன்று நடக்கு. ரூரல் டெவலப்மெண்ட் நீலகிரி உமனில் ஒன்று நடக்கு. பிசிஎம், எஸ்டி கேட்டகரி. எஸ்டியில் பார்த்திங்கன்னா ஆர்டி அப்படியே கிடக்குங்க. எக்ஸரிஷ்மெண்ட் வெல்ஃபேர் வந்து எஸ்சியில் கிடக்கு. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கிடக்கு. சில்ட்ரன் வெல்ஃபேர்,
ஜூனியர் அசிஸ்டன்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடக்கு. ஸ்மால் என்ட்ரி கார்ப்பரேஷன் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. அந்த ஸ்மால் என்ட்ரி கார்ப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கூடியது. டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன், இது தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன், இது டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி முடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம். இந்த கிடக்கு பார்த்திங்களா, எம்பிசியில் கிடக்கு, பிசிலையும் கிடக்கு. ஓகேங்களா, டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட், சர்வே செட்டில்மெண்ட், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியோலஜி அண்ட் மைனிங், வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட் ஏபிள்டு, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட், ஹிந்து ரிலீஜன் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ், நான் செக்யூரிட்டி, அது இன்னும் எஸ்சியில் கிடக்குங்க. அதேமாதிரி அக்ரிகல்ச்சரில் கிடக்கு. ஆர்டி டிபார்ட்மெண்ட் மற்ற கேட்டகரி கிடக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி எஸ்சியில் கிடக்குங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் கிடக்கு. கோர்ட்டு கிடக்குங்க. கோர்ட்டு ஃபுல்லாக எஸ்சியில் அப்படியே தான் கிடக்கு. கோர்ட்டு கிடக்கு. பில் கலெக்டர், டவுன் பஞ்சாயத்து கிடக்கு. பிசி எம்பிசி தான் ஃபுல்லாக டோட்டல் ரெடி ஆயிடுச்சு, எந்த இதுவுமே இல்லாமல் போச்சு. நீலகிரி, எஸ்டிஏடி இந்த இது கிடக்கு. அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு, ஹவுசிங் போர்டு. இந்த மெடிக்கல் பிளான்ட் அண்ட் ஹெர்பல் மெடிசன் அது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. அது எம்பிசி பிசிலாம் கிடக்கு பாருங்கள், அது டிகிரி ஸ்டாண்டர்ட். கவர்மெண்ட் ப்ளீடர், சுகர் கார்ப்பரேஷன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், அதெல்லாம் இன்னும் பிசி எம்பிசியில் கிடக்கு. குவாலிஃபிகேஷன் அதுக்கு இதாகுதான் நடதில்ல. கோர்ட்டு பார்த்திங்கன்னா கிடக்குங்க. கோர்ட்டு கிடக்கு, எஸ்சியில் ஃபுல்லாக கிடக்கு. சென்னை ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ் டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி, பில் கலெக்டர் கன்னியாகுமரி, டெவலப்மெண்ட் போர்டு, மயிலாடுதுறை, விஏஓவில் மயிலாடுதுறையில் நடக்குங்க. இதில் பாருங்கள், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், அது ஃபுல்லாக கிடக்கு. அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரில. கோஆப்ரேட்டிங் மில்க் ப்ரொடியூசர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. பிசி எம்பிசியில் கிடக்கு. மில்க் ரெக்கார்டர் அதே மாதிரி. டெலிஃபோன் ஆப்ரேட்டர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அது டிகிரி ஸ்டாண்டர்டுங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 321 கிடக்கு. பிஎஸ்டிஎம்மில் 55 இருக்குது. உமனில் ஒரு 26, உமன் பிஎஸ்டிஎம் 14. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 128, உமனில் ஒரு 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3 கிடக்குங்க. எம்பிசி ஜென்ரல் 24 இருக்குது. உமனில் ஒரு 13 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 9, உமன் பிஎஸ்டிஎம் 3 கிடக்குங்க. பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 37 கிடக்கு. பிஎஸ்டிஎம் 13 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4 தாங்க கிடக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேம் பார்த்திங்கன்னா 37 கிடக்குங்க. 38, பிஎஸ்டிஎம் ஒரு 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. எஸ்சிஏ ஜென்ரல் 36 இருக்குது. உமனில் 15, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 16, உமன் பிஎஸ்டிஎம் 15 கிடக்குங்க. பிசிஎம் ஜென்ரலில் 79, உமனில் ஒரு 35, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21, உமன் பிஎஸ்டிஎம் 7 கிடக்குங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க பிசி. இதனால தான் சொன்னேன் பிசி எம்பிசி பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கக்கிழமை முடிகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு இந்த இதெல்லாம் இருக்குது, அது தனியாக நடத்துவாங்க. ஓகேங்களா, வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.